சீறி சுழன்றடித்து பேய் மலை, பளீர் பளீர் என்று வானத்தில் கோடிழுக்கும் மின்னல்கள், அண்டமே அதிர்கிறார் போல் இடிச்சத்தம். நள்ளிரவில் கொட்டும் மலையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு விருட் விருட்டென்று ஓட்டமும் நடையுமாக ஓர் இளம்பெண் செல்வதென்றால் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி நான்! போடி போ, என்னைக்குமே திரும்பி வராத, இந்த வீட்டில் அடி எடுத்து வைக்காத, என்னை பொறுத்தவரை என் வயிற்றுல பொண்ணே பொறக்கலன்னு நினைச்சுக்கிறேன் போ என்று ஆங்காரமாக கூச்சலிட்டு ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டை விட்டு விரட்டினாளே அம்மா. அவளை தேடி இந்த நேரம் கெட்ட நேரத்தில் சோவென்று அலறிக்கொண்டு கொட்டுகிற மலையில் தன்னந்தனியாக ஓடுகிறேன். அம்மா, உன் மகளை மன்னித்து விடம்மா. இந்த நேரத்தில் நான் அனாதை. உன்னை விட்டால் எனக்கு வேறு நாதி இல்லம்மா. என்னை கைவிட்டு விடாதேம்மா என்று கெஞ்சி கதறப்போகிறேன். அம்மாவின் இரும்பு இதயம் என் கதறலுக்கு செவி சாய்க்குமா? மழை வலுத்தது. பாதையில் முழங்கால் அளவு நீர். நடப்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. கண்ணில் பெருகிய நீர் மழை நீருடன் சங்கமம் ஆக தள்ளாடியபடியே இல்லை அம்மாவின் வீட்டை நெருங்கினேன். பங்களா இருண்டு கிடந்தது என் இதயத்தை போல. பார்வதி அம்மாளா, ஐயோ என்று அந்த பகுதியே அஞ்சி நடுங்கும்படியான கண்டிப்புக்கார பேர்வழிதான் என் தாய். அவளுடைய கனத்த சரீரம், கனல் கக்கும் விழிகளும், எட்டி ஊரை அடிபணிய வைக்கும் கணீர் குரலும், அப்பப்பா, அம்மா ஒரு விசித்திரமான பிறவி. யாரையும் மதிக்க மாட்டாள், எதற்கும் கலங்க மாட்டாள். அப்படி ஒரு சுபாவம். வேலைக்காரி முனியம்மா, தோட்டக்கார வேலன், பால்கார செல்லையா போன்றவர்கள் அம்மாவை கண்டாலே நடுங்குவார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். எங்கள் டவுன்ஷிப் ஏரியாவில் வாயாடி வம்பிகள் என்று பெயரெடுத்த மாதர் சங்க தலைவி ரங்கம், உப தலைவி மீனா போன்றவர்களே அம்மாவின் முன்னால் புலி முன்பு வெள்ளாட்டு குட்டிகளாய் பம்முவதை பார்க்கையில் எனக்கு சிரிப்பாக வரும். அம்மாவின் கனத்த உடலை கண்டு பயமா, அவளின் கம்பீரமான குரலை கேட்டு அச்சமா, அல்லது அம்மா பெரிய பணக்காரி என்ற தயக்கம் அவர்களை ஆட்டுவிக்கிறதா என்று தெரியவில்லை. ஊர் கிடக்கட்டும், எங்கள் குடும்பம் நிர்வாகிக்கும் டெக்ஸ்டைல் தொழிற்சாலையை நிர்வாகிக்கும் என்னுடைய அண்ணன் அரவிந்தன் அம்மாவின் முகம் பார்த்து கூட இதுவரை பேசியதில்லையே. பயமா இல்லை மரியாதையா? எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அம்மா ஓர் இரும்பு இதயம் கொண்ட மனுஷி என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லை. மாரடைப்பு என்று அப்பா திடீரென்று செத்து போனாரே, அப்போதாவது அவள் அசைந்து கொடுத்திருப்பாளா? கண்ணில் இரு துளி கண்ணீர். வாயை திறந்து அளவே இல்லை. சிலை போல அமர்ந்து கணவர் மரண அமைதியுடன் துயில் கொண்டிருப்பதை வெறித்து பார்த்து கொண்டிருந்ததுடன் சரி. ஊரெல்லாம் பார்வதி கல்நெஞ்சுக்காரி, இரும்பு இதயம் படைத்தவள் என்று தூற்றினார்கள். கொஞ்சமேனும் கவலைப்பட்டிருப்பாளா? இல்லை. இப்படிப்பட்டவளிடம் என் இதயத்து உணர்ச்சிகளை எப்படி எடுத்து கூறப் போகிறேன்? அன்று அந்த கடைசி நாளில் அதை இன்னும் என்னால் மறக்கவே முடியவில்லை. மடை திறந்த வெள்ளமா, வானம் திறந்த மழையா, புயலோடு புறப்பட்ட பூகம்பமா, இவற்றில் நான் எது? அம்மா கண்ணாடியை கலற்றி துடைத்து மறுபடியும் அணிந்து கொண்டு அமைதியாக ஏறிட்டு பார்த்தாள். இறுகி கற்சிலை போல தோற்றமளித்தது அவள் முகம். என்னடி, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? இன்னும் மிச்சம் வச்சிருக்கியா? அவள் நிதானமாக கேட்டாள். அம்மா, தயங்கினேன். என்னை மன்னிச்சிடுமா. உங்க மகள் என்னைக்குமே தப்பே செய்ய மாட்டாள், நம்புமா. என்னை அறியாமல் மனதை பறி கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவர்மா. பெரிய மனது வச்சு எங்களை சேர்த்து வைமா. சத்தமாக சிரித்தாள் அம்மா. காதலா கத்திரிக்காயா, நீ என் மகள்னு சொல்றதுக்கே நான் கூசுதடி. என்னோட கௌரவம், குலப்பெருமை, மதிப்பு எல்லாத்தையும் ஒரே நொடியில குலைச்சிட்டியேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறையே. அடி பாவி, யாரடி அவன்? உன் மனசை மயக்கின அந்த மன்மதன். அதை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். அனல் கக்கும் விழிகளுடன் கனல் பறக்கும் வார்த்தைகளால் அவள் சாடுகிறாள். நான் மரமாய் நிற்கிறேன். என்னுடைய அண்ணன் அவனுடைய கார் பிரேக் டவுன் என்று டாக்ஸியில் வந்து இறங்கி விடுவிடென்று உள்ளே வந்தான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி பூத்திருந்தது. அம்மா, புதுச்சேரிக்காரங்களுக்கு நம்ம சிவானிய பிடிச்சு போச்சான். என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான்னு அருணாச்சல மாமா சொல்லிட்டார். அவனை மேலே பேச விடாமல் கை நீட்டி தடுத்தாள் அம்மா. அரவிந்தன், நிறுத்தடா. உன் தங்க என்ன சொல்றா தெரியுமா? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை லவ் பண்றாளாம். நீ என்னடானா? திடுக்கிட்டு நின்றான் அண்ணா. சிவானி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டான். ஆமாம் அண்ணா,
ஜாதி, மதம், பணம், ஏற்றத்தாழ்வு இவைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் காதல். பரிசுத்தமான தவ முனிவர்கள் தங்கள் வேள்வி சாலையில் புனிதமாக போற்றி காக்கும் தூய அக்னியை போன்றதுதான் இரு உள்ளங்களின் சேர்க்கையும். இப்படியெல்லாம் நீ எழுதுகின்ற கதைகளில் குறிப்பிட்டு வருகிறாயே, அது உன் சொந்த தங்கையின் வாழ்க்கையில் ஏற்பட்டதும். ஏன் அண்ணா இப்படி சிலையாக நிற்கிறாய்? ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? சொல்லண்ணா. அவன் சட்டையை பிடித்து உடுக்காத குறையாக கேட்டேன். அடி சிவானி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு என் சம்மதம் ஒருபோதும் கிடைக்காது. அதனை மறந்துடு. அருணாச்சல மாமா பார்த்துருக்கும் பையன் யூஎஸ்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானா. மாதம் 6 லட்சம் சம்பளமா. சொத்து பத்தெல்லாம் ஏராளம். இதை விட்டால் நல்ல சம்மந்தம் கிடைக்குமா என்று அண்ணன் பேசி முடித்தான். அம்மா, நீயும் ஒரு பெண் தானே. ஒரு பெண்ணுக்கு பணம் எல்லாத்தையும் நிறைவு செய்திடுமா? அதை நீ நம்புறியா? நிதானமாக கேட்டேன். அப்படின்னா? ஆமாம் அம்மா. நீ எப்படி உறுதியான மனம் படைத்தவளோ, உன்னுடைய மகளான எனக்கு மட்டும் அந்த உறுதி இல்லாமல் போகும்னு நீ எப்படிமா நினைச்ச? வாழ்ந்தால் அவரோடு தான் வாழுவேன். அவர் ஏழை தான். லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் இல்லாதவராக இருக்கலாம், கோடி கணக்கில் சொத்து பத்துக்கள் இல்லாதவராக இருக்கலாம். ஒரு நாள் சாலையில் அடிபட்டு கிடந்த மூதாட்டியை தன் டாக்ஸியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றிய அவருடைய பரோபகர மனம் என்னை இலக்கிவிட்டது. அவர் ஏழைதான். அவர் சம்பாதிக்கும் குறைவான வருமானத்தில் வெறும் கஞ்சி மட்டுமே குடித்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ என்னால் முடியும். மேலே பேசும் முன் யாரோ புது நபரின் குரல் குறுக்கிட்டது. சார், டாக்ஸி வெகு நேரமாக நிற்குது, எனக்கு பணம் தந்து அனுப்பிவிட்டால் தேவலை என்று டாக்ஸி டிரைவர் வாசலிலிருந்து சத்தமாக குரல் கொடுத்தார். அந்த குரல் புல்லரித்தது எனக்கு. விடுவிடென்று வெளியே ஓடினேன். பாஸ்கர், நீங்களா? எனக்கு வார்த்தைகள் தொண்டையை அடைத்தன. தெய்வம் தான் என் அண்ணனை இந்த இதய செல்வரின் டாக்ஸியில் ஏற்றி கொண்டு வந்ததோ? வாங்க பாஸ்கர் உள்ளே, இது எங்க வீடு தான். சரியான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க. அம்மாவின் முகத்தில் ஈயாடவில்லை. அண்ணன் பேயறப்பட்டவன் போல நின்றான். ஒரு டாக்ஸி டிரைவரையா போயும் போயும் ஒரு டெக்ஸ்டைல் மில் உரிமையாளர் பொன்னான நீ காதலிக்கிறாய் என்ற குறிப்பு அவன் முகத்தில் தெரிந்தது. வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டான் அண்ணா. என்னம்மா பேசாம நிற்கிற? இவர்தான் உன் மாப்பிள்ளை. பிஏ படிச்சிருக்கார். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் வர எந்த தொழிலும் கேவலம் இல்லைன்னு டாக்ஸி போட்டும் வேலை பார்க்குறான். அம்மா, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடாதம்மா. என் கெஞ்சலோ கண்ணீரோ அவள் இரும்பு இதயத்தை சிறிது கூட அசைத்ததாக தெரியவில்லை. ஏண்டி, கடைசியா உன் முடிவுதான் என்ன? இத்தனை காலம் உன்னை பெற்று வளர்த்தவர்களை மீறி நடக்க முடிவு செய்து விட்டாயின்னு எனக்கு இப்ப தெரியணும். ஒரு நிமிடம் அமைதி, மயான அமைதி. அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, தெரியாமல் தவறு பண்ணிவிட்டேன். நீ சொல்ற மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ற பதிலை அவள் என்னிடம் எதிர்பார்த்தாள். ஆனால் உறுதியாக, முடிந்த முடிவாக என் வார்த்தைகள் வெளிவந்தன. என்னை மன்னிச்சிடுமா. அவரை மறப்பதோ அவரை பிரிவதோ என்னால் முடியாத காரியம். போடி வெளியே, ஆங்காரமாக கத்தினாள் அம்மா. கழுத்தை பிடித்து தள்ளினாலும் தள்ளுவாள். அந்த ஆவேசம் அவள் கண்களில் தெரிந்தது. அவள் காலில் விழுந்து வணங்கினேன். கழுத்து, காது, கைகளில் இருந்த தங்க நகைகளை கலற்றி அம்மா முன்பு பணிவாக வைத்தேன். போய் வருகிறேன் அம்மா. அண்ணா என்றேன். போடி, என்னைக்கு திரும்பி வராத. இந்த வீட்டு படியை மிதிக்காத. என் வயிற்றுல பெண்ணே பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன் போ என்று கத்திவிட்டு சோஃபாவில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டாள் அம்மா. நீர் துளிர்த்த விழிகளுடன் பாஸ்கரின் கரம் பிடித்து நடந்தேன். இனி அவருடன் தொடர வேண்டிய நிழல்தானே நான். டாக்ஸியில் ஏறும்போது மாடி வராந்தாவில் அண்ணனின் பனித்த விழிகள் தெரிந்தன. என் மேல் உயிரையே வைத்திருந்தவன் அண்ணா. ஈவிரக்கமற்ற பாவினான். யாரையும் பொருட்படுத்தாமல் சுகவாழ்வை தேடி போகிறேன். நான் நாடி செல்வது சுகவாழ்வுதானா? திருநீர் மலையில் இருவரும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் இல்லறம் இனிதே துவங்கியது. தாயின் நினைவு என்னை வருத்த வைக்கும் போதெல்லாம் போடி போ, என்னைக்குமே திரும்பி வராத என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வரும். கண்ணீர் வடித்து மனதுக்குள் கதறுவேன். அம்மா, பெற்ற மனம் பித்து என்பார்கள். இங்கே பெற்ற உன் மனம் கல்லாக இருக்கிறதே. நீ இரும்பு அம்மா. உன்னால உன் மகளை பார்க்காமல் இருக்க முடியும், ஆனால் என்னால உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லையே என்று அழுவாள். மனம் கலங்கும் நேரங்களில் ஆறுதலாக என்னை அணைத்து செல்லமாக கன்னத்தில் தட்டி, என்ன அம்மாவின் ஞாபகம் வந்து விட்டதா என்று அவர் கேட்பார். கண்களை துடைத்து கொண்டு மறுவளிக்க முயற்சிப்பேன். அம்மாவை சந்திக்கவே முடியாதோ என்ற என் ஆசை கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் நிறைவேறுகிறது.
அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில்? மழை வீறிட்ட ஒளியையும் மீறி கேட்டது. நான் கதவை தட்டிய சப்தம். எனக்கிருந்த பரபரப்பில் காலிங் பெல் இருப்பதை கூட மறந்து விட்டேன். வெளியே மழை, இடி, மின்னல், புயல். கதவு திறக்கப்பட்டது. யாரது? நிமிர்ந்தேன். அண்ணா. சிவானி, நீயா? இந்த நள்ளிரவில்? அண்ணன் பதறினான். சொட்ட சொட்ட நனைந்து நிற்கும் என் கோலத்தை கண்டு, என் எதிர்பாராத வரவை கண்டு, சிறு குழந்தை விளையாடும் போது வேறு குழந்தைகள் அடித்துவிட்டால் அழுவதுண்டு. அந்த மாதிரி சமயத்தில் அது தன் தாயாரை கண்டுவிட்டால் அழுகை பீரிட்டு கிளம்பும். அதே நிலையில்தான் நானும் இருந்தேன். என் துயரத்தை உண்மையிலேயே தன் துயரமாக கருதக்கூடிய அண்ணனை கண்டதும் என் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாக பீரிட்டது. அதே சமயம் உள்ளே இருந்து அம்மாவின் இரும்பு குரல் கணீர் என்று வெளிப்பட்டது. டேய் அரவிந்தன், அந்த கழுசலையுடன் என்னடா பேச்சு? வாழ்வை தேடி போனாலே அது கசந்தடிச்சோ? அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்து படு. விரக்கமின்றி பேசினாள் அம்மா. என் இதயம் வெடித்து விடும் போல இருந்தது. கதறினேன். நான் எங்கம்மா போவேன்? உன்னை விட்டா எனக்கு வேறு கதி ஏது? நான் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு இந்த சமயம் நீ கருணை காட்டு அம்மா, ப்ளீஸ் என்றேன். என்னடி நாடகமாடுற? என்னை விட்டால் உனக்கு வேற கதி இல்லையா? இந்த புத்தி எங்கடி போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? ஏன் அந்த வாழ்க்கை அழுத்து போச்சா? இல்லை அந்த அனாத பையில உன்னை விட்டு வேற எவளையாச்சும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா? போடி போ, உனக்கு இங்கே இடம் கிடையாது. நீ எனக்கு மகள் இல்லை. நீ யாரோ நான் யாரோ. இன்னுமா இங்கே நிற்கிற? டேய் அரவிந்தா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வாடா. அம்மாவா பேசுகிறாள்? இல்லை இல்லை, அவளது இரும்பு நெஞ்சம் பேசுகிறது. வெளியே போய் மழை ஆங்கார இறைச்சலுடன் கொட்டி கொண்டிருந்தது. அம்மா, உன் காலில் வந்து விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. டாக்ஸியில் போய் கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மோதி அவர் ஆஸ்பத்திரியில் சாக பிழைக்க கிடைக்கிறாருமா. மண்டையில பலமான அடி, மூளையில ரத்தம் உறைஞ்சடிச்சான். உடனடியா ஆபரேஷன் செய்யலைன்னா உயிருக்கு ஆபத்தான். 2 லட்சம் ரூபாய் பணம் உடனே கட்டணும்னு ஆஸ்பத்திரியில சொல்றாங்கம்மா. என் தாலி நினைக்கணும்னா இந்த உதவியை செஞ்சாதான் முடியும். அங்கே ஆஸ்பத்திரியில் அவர் சுயநினைவு இல்லாம கிடக்கிறார். அம்மா, என் தாலியை காப்பாத்து. கதறி அவள் காலில் விழுகிறேன். அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததென்று தெரியவில்லை. என்னடி சிவானி சொல்ற? நிஜமாவா? ஐயோ, அம்மா பதறுகிறாள். அடி பைத்தியமே, இந்த விவகாரத்தை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? டேய் அரவிந்தன், அந்த இரும்பு பீரோவை திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போ. ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டு. மாப்பிள்ளை உயிரை காப்பாற்ற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. கிளம்பு. அதே கம்பீரமான குரல். இது அம்மாதானா? விழிகளை துடைத்து கொண்டு நம்பிக்கையின்றி பார்த்தேன். ஒருவேளை கிண்டலா? இல்லை, அம்மாதான் பேசுகிறாள். பதறுகிறாள். தாலி என்ற பந்தத்தின் மதிப்பு தெரிந்தவள். என்ன இருந்தாலும் அவளும் ஒரு தாய் அல்லவா? என் தாயின் பாதங்களை பற்றி கண்ணீரை காணிக்கையாக்கினேன். இரும்பு இதயம்தான், ஆனால் இரும்பு இழகாது என்று யார் சொன்னார்கள்?